கொஸ்டின் என்னன்னா, ஹவு கேன் லிசனிங் ஸ்கில்ஸ் பி டெவலப்டு? அவங்களோட லிசனிங் ஸ்கில்லை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது, டீச்சிங் ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து அவங்களோட லிசனிங்கை வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே இங்கிலீஷ் பேசுனாங்க. நேச்சுரலாக எல்லா டைமும் இங்கிலீஷ், தமிழே பேசாமல் எல்லாருமே இங்கிலீஷ்லேயே பேசுனாங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷை வந்து கேட்கணும், அப்படி கேட்குற லிசனிங் வந்து கெப்பாசிட்டி வந்துடும் அப்படிங்கிறாங்க. கேட்குறதுக்கான லிசனிங் வந்து வந்துடும். இப்போ நேச்சுரலாக நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம கேட்குறதே இல்லை, ஃபுல்லாக தமிழ் தான் கேட்குறோம். ஸோ வந்து இந்த டீச்சர் ஆனவங்க கிளாஸ் வந்து இங்கிலீஷ்லேயே பேசணும். இப்போ கிளாஸ் ரூம்னு இல்லை, இந்த ஸ்கூலில் ஃபுல்லாக ஸ்கூல் அரௌண்ட் என்விரான்மெண்ட், ஸ்கூல் என்விரான்மெண்ட் ஃபுல்லாகவே பியூன்லேருந்து டீச்சர்லேருந்து பிரின்சிபல்லேருந்து எல்லாருமே வந்து இங்கிலீஷில் பேசினா அவங்க ஸ்கூலில் இப்போ சப்போஸ் வந்து அவங்க வீட்டில் வர வரைக்கும் அந்த கேட் வரைக்கும் தமிழில் பேசிட்டு கேட்டுக்குள்ளே போகணுன்னு இங்கிலீஷில் பேசுவாங்க. அப்படியே தமிழில் பேசிட்டா ஃபைன் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம், ஏதாவது பண்ணுவாங்க. அப்படிலாம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸ்கூல்லலாம் ஃபைன் போட்டாங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயே தான் பேசுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல் போனோன்னா இங்கிலீஷில் தான் பேசணும், இங்கிலீஷில் என்விரான்மெண்ட் அப்படி பேசணும் அப்படின்னு வந்துடும். அப்போ ஏன் அப்படி வருதுன்னா, ஸ்கூல் ஃபுல்லாக எல்லாருமே இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க. அப்போ அவங்க கேட்டுகிட்டே அது இங்கிலீஷ்லேயே கேட்டுருப்பாங்க. இது வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. இதை வந்து டீச்சர் ஆனவங்க ப்ராக்டிஸ் கொடுக்கணும். எப்படின்னா ஆக்ஷனல் ஆக்டிவிட்டிஸ் வச்சு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அதாவது எப்படின்னா, யங் லேர்னர்ஸ் வந்து டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ், அதாவது டிபிஆர் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, இஸ் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்றாங்க. இன் டிபிஆர் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா, the children says no nothing, they listen and do. அவங்கள்ட்ட எதையும் நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் கேட்குறத வச்சு அவங்க செய்யணும் அப்படின்றாங்க. இப்போ ஒரு ஆடியோ போடுறாங்க, அந்த ஆடியோவில் என்ன போடுறாங்களோ அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம இதுதான் இந்த ஆடியோவில் வரப்போகிறத நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் ஆடியோ கேட்க வைக்கணும் பிள்ளைங்களை. ஆடியோ கேட்டு அதை வந்து அப்படியே செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படியே நம்ம ஆடியோ இதை வச்சு நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னா அவங்க ஆடியோ கேர்ஃபுல்லாக கவனிப்பாங்க. இதை வச்சு லிசனிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம கிளாஸ் இப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், 4-5 பீரியட், ஒரு 7 பீரியட் வந்து கிளாஸ் கண்டினியூஸாக போகுது. 8வது பீரியட் நம்ம எப்படி கவனிக்கவே மாட்டோம். அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் வந்து டீச்சர்ஸ் வச்சுக்கணும். இப்போ வந்து சைமன் அவர் வந்து எப்படி அந்த ட்ரிக்ஸ் வந்து சொல்லித்தராரு அப்படின்னா, கிளாப் ட்வைஸ் 3 டைம்ஸ் அப்படின்னு ட்வைஸ் வந்து நம்ம கிளாப் பண்ணுறதே வந்து ட்வைஸ் தான் 3 தடவை பண்ணுங்க அப்படின்னா நம்ம கேம் மாதிரி வச்சுட்டு இது பண்ணுவாங்க, நம்ம கரெக்டாக இது பண்ணுவோம். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, பிக்கப் யுவர் பென் அப்படின்னு சொல்கிறாரு. இதை மாதிரி சொல்லிட்டு நம்ம கிளாஸ் நடத்தணும் அப்படின்னா அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அதிகமாக கவனிப்பாங்க. இப்படி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து லெசன் நடத்தினோம்னா லிசனிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து the teacher can read out some telephone numbers and address. டெலிஃபோன் நம்பர், அட்ரஸ், சீக்ரெட் மெசேஜ் அதெல்லாம் அவங்க வந்து ரீட் பண்ணிட்டு பிள்ளைங்களை வந்து நோட் இட் டவுன் எழுத சொல்லணும். எழுத சொன்னால் கரெக்டாக எழுதியிருக்காங்களா, கரெக்டாக எழுதினா லிசன் பண்ணால் அவங்க கரெக்டாக எழுதுவாங்க. ஃபோன் நம்பர்லாம் நம்ம 10 நம்பர் வேகமாக சொல்லுவோம், அவங்க கரெக்டாக லிசன் பண்ணாங்கன்னா கரெக்டாக எழுதிடுவோம். நம்ம ஒருவேளை அப்படி லிசனே பண்ணலன்னா நம்ம 10 நம்பரில் ஒரு 2 நம்பராவது மிஸ் பண்ணிடுவோம். லிசன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு கீ பாயிண்ட் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து அவங்க கவனிக்கணும் அப்படின்னா ஏதாவது கொஸ்டின் கேட்டு இது கரெக்டாக இருக்காங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பெரிய ஏதாவது கொஸ்டின் கேட்டு அவங்க கவனிச்சாங்க அப்படின்னா, ஃபுல் கொஸ்டினும் கவனிச்சாங்கன்னா அவங்க கரெக்டாக ஆன்சர் சொல்லிடுவாங்க. இதை வச்சு அவங்களோட லிசனிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கெஸ் பண்ணணும். கெஸ் வாட், கெஸ் ஹூ அப்படின்னு கேம் இது பண்ணு. இதை வந்து யார் இது பண்ணா, இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறதை வச்சு அவங்களோட லிசனிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து லேட்டர் ஸ்டேஜ், இப்போ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் அட்வான்ஸ்டாக போகணும் அப்படின்னா கிளாஸ் ரூமில் ஓரலாக டிக்டோகோம் அப்படின்னா இது வந்து ஓல்டு ஃபேஷன் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா டிக்டேட் பண்ணணும். இப்போ வந்து டீச்சர் வந்து ஒரு லெசன் எடுத்துறாங்க அப்படின்னா ஒரு பேராவை அவங்க நார்மலாக ரீட் பண்ணுறாங்க. அந்த நார்மலாக இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ணுறாங்க, நார்மல் ஸ்பீடில் வந்து ரீட் பண்ணுறாங்க. அதை வந்து பிள்ளைங்களை வந்து எழுத சொல்கிறாங்க. நான் டிக்டேட் பண்ண நீங்கள் எழுதுங்க அப்படின்றாங்க. நார்மல் ஸ்பீடில் டிக்டேட் பண்ணாலுமே பிள்ளைங்க எப்படி எழுதுவாங்கன்னா அது கீவேர்ட்ஸ் மாதிரி தான் எழுதுவாங்க. எழுதுறது ஃபுல்லாக அவங்களால நம்மளாலே எழுத முடியாது. இப்போ ஒரு வேர்ட் சொல்கிறாங்கன்னா அது திருப்பி ரிப்பீட் பண்ணாதான் நம்ம விட்ட வேர்டெலாம் திருப்பி எழுதுவோம்.
விட்டு சில வேர்ட்ஸ்லாம் விட்டு விட்டு எழுதியிருப்போம். அதான் கீவேர்டுறாங்க. கீவேர்ட்னா முக்கியமான வேர்டு மட்டும் எழுதியிருப்போம். இப்போ ஒரு வேர்டு ஒரு பேரா ரீட் பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக அவங்க மெதுவாக தான் ரீட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது சில வேர்டில். அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா திருப்பி நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து திருப்பி வாசிக்கும் போது அவங்க ஃபுல்லாக எப்படி டெக்ஸ்ட் இருக்கோ அதே மாதிரி எழுதிடுவாங்க. இதை வந்து அவங்களால அந்த இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் லிசனிங் அப்படின்றாங்க. க்ளோஸ் லிசனிங் இஸ் அனதர் ஆக்டிவிட்டி. அதாவது அதாவது காம்ப்ரிகென்ஷன் படிக்கிறாங்க அப்படின்னா இடையில கேப் விடுவாங்க. கேப் விட்டு இதில் என்ன ஃபில் பண்ணணும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கேப். இப்போ நான் வந்து எனக்கு வந்து கோல்டு இருக்குது, அதனால் நாளைக்கு காலேஜ் வர முடியுமா என்னன்னு தெரியல. அப்படி நான் வரலைன்னா எனக்கு கோல்டு இருக்குது, அப்படி வரலன்னா அப்படின்னு சொல்லி கேப் விடுவாங்க. அப்போ எனக்கு கோல்டு இருக்குது அதனால் அவள் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணுவோம். இது இங்கிலீஷில் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க இப்படி ஒரு பேரா சொல்லும் போது நீங்கள் கேப்பை ஃபில் பண்ணி ஆகணும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அவங்க லிசன் பண்ணுவாங்க. அப்படி இதுதான் க்ளோஸ் லிசனிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன சொல்ல வராங்கன்னா எலக்ட்ரானிக் ஏஜ். எலக்ட்ரானிக் ஏஜ் அப்படின்னா நம்மளோட ஏஜ் தான். எலக்ட்ரானிக் ஏஜ்னா இப்போ உள்ள ஏஜில் இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா எங்கே நடக்கும்? இப்போ நேரடியாக ஆஃப்லைனில் போய் நடக்காது, ஆன்லைனில் தான் நடக்கும். ஆன்லைன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஆன்லைனில் ரொம்ப இதாக தான் நடக்கும். ஆன்லைனில் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது அவங்க பண்ணுற ஸ்பீச் ஓரல் ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம லிசன் பண்ணணும். ஆன்லைன் நம்ம கிளாஸ் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைனில் கிளாஸ் நடத்துகிறாங்க, அதை நம்மளால் லிசன் பண்ண முடியுதா? லிசன் பண்ணி கவனிக்கணும். லிசன் பண்ணி அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம நோட் டவுன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்வியூ பேஸ்டு கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ பேஸ்டில் வந்து அவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைன்னா சம் கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டின் கேட்டு வந்து அது எங்கேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த பேசேஜ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆன்சர் எழுதணும். கொஸ்டின் வந்து அவங்க கேட்பாங்க. கொஸ்டின் வந்து நம்ம லிசன் பண்ணணும். பேசேஜ் கொடுத்துருவாங்க, அதை ரீட் பண்ணணும். ஆன்சர் வந்து நம்ம ரைட் இட் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இதில் எலக்ட்ரானிக் மீடியா இஸ் அ ரிசீவிங் த ஓரல் ட்ரெடிஷன். ஓரல் ட்ரெடிஷன் தான் இருக்கும். நம்ம பேசுகிறத கேட்டுட்டு அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு நம்ம கவனமாக கேட்டால் தான் நம்ம திருப்பி வந்து அவங்க கேட்டுற இன்டர்வியூ கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் வச்சு நம்ம லிசனிங் ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.